கோயம்புத்தூர்ல இருக்க கவுண்டம்பாளையங்கிற ஏரியாவுல அரசு பள்ளியில படிக்கிற மாணவர்கள் வந்து மதிய உணவு சாப்பிட்டதுல வந்து 43 பேர் பார்த்தீங்கன்னா, வாந்தி, பேதி, மயக்கம் ஏற்பட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க. இத பத்தி பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு மீடியாவும் கவர் பண்ண மாரியே தெரியல. ஆகும்போது பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு நியூஸ் சேனல் மட்டும் 10 பேர் அட்மிட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ரொம்ப நார்மலைஸ் பண்ணி சொன்னாங்க. அவ்வளோதான். மத்தபடி எந்த மீடியா, எந்த நியூஸ் சேனலும் அத பத்தி பேசவே இல்ல. இதே ஏடிஎம்கே ஆட்சியா இருந்திருந்தா வச்சுக்கங்களேன், கடந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி ஃபுல் 2 நாள், 3 நாள் இதுதான் நியூஸாவே ஓடிட்டு இருந்திருக்குங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, அவங்க பேரண்ட்ஸ்லாம் கூட்டிட்டு வந்து வச்சு, எந்த அளவுக்கு வந்து சிம்பத்தி கிரியேட் பண்ண முடியுமோ, எந்த அளவுக்கு வந்து மக்கள்கிட்ட ஒரு வெறுப்ப ஏற்படுத்த முடியுமோ, அவ்வளோ விஷயங்கள பண்ணியிருப்பாங்க. சோசியல் மீடியாவுல மட்டும் தான் பேசிட்டு இருக்காங்களே தவிர, வேற எந்த மீடியா, நியூஸ் சேனலும் இத பத்தி கவர் பண்ணவே இல்ல. சரி, ஓகே. இதுக்காக அரசியல்வாதிகள்லாம் வந்து பார்த்தாங்களா? பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் இருக்காரு. டெப்டி சிஎம் உதயநிதி ஸ்டாலின் வரல. சிஎம் ஸ்டாலின் சாரும் வரல. அது ஒரு இஷ்யூ நடக்கும்போது மட்டும் பார்த்தீங்கன்னா, எல்லாரும் 1 மணி நேரத்தில அங்க போய் சேர்ந்துட்டாங்க. ஆனா, இது 2 நாளாவது ஒருத்தருமே இதுவரைக்கும் வந்து பார்க்கலையே அப்படிங்கிறது ரொம்ப வருத்தமாவும், வேதனையான ஒரு விஷயமாவும் இருக்குங்க. உங்க ஆட்சியில உங்களுக்கு கீழ நடக்கிற ஒரு கவர்ன்மென்ட் ஸ்கூல்ல இந்த மாரி நடக்குது அப்படிங்கிறனால, இது என்னன்னு கூட நீங்க கண்டுக்கல. இது எந்நேரம் தனியார் ஸ்கூலா இருந்தா ரவுண்டு கட்டி போய் எவ்வளோ ஒரு விஷயம் பண்ணியிருப்பீங்க. தனியார் ஸ்கூல நீங்க தான் நடத்துறீங்க. அது வேற விஷயம். இதே வந்து ஏடிஎம்கே ஆட்சியில இந்த மாரி நடந்தா சும்மா விட்டுருப்பீங்களா? எடப்பாடியார் இருந்திருந்தாருன்னா, எல்லா மீடியாவும் சுத்தி வளைச்சிருப்பாங்கங்க. இஷ்யூவாவே அவங்க எடுத்துக்கல. அப்படியே பேசினாலும் அது இன்னும் ரொம்ப நார்மலைஸ் பண்ணி பேசுறாங்க. அது நமக்கு இன்னும் வெறுப்பு தான் உண்டாகுது. பள்ளி கல்வித்துறையில இந்த வெத்து விளம்பரம் காட்டுறாங்க பார்த்தீங்களா, அதில மட்டும் கொஞ்சம் கூட குறைச்சலே இருக்காது. ஏதோ கல்வியோ இவங்க தான் கண்டுபிடிச்ச மாரி, இவங்க தான் தமிழ்நாட்டுக்கு கல்வி கொடுத்த மாரி பேசுவாங்க. இதே வந்து இந்த சத்துணவு பத்தி ஒரு விளம்பரம் எடுக்கணும் அப்படின்னா பாருங்க, டிடி மாரி ஒரு ஜால்ராவ கூட்டிட்டு வந்துருவாங்க. அடேங்கப்பா! இப்படி ஒரு சாப்பாடு போட்டா நான் பிரைமரி ஸ்கூல் மறுபடியும் போய் படிப்பேன் அப்படிங்கிற அளவுக்கு பெருமையா பில்டப் அடிக்கிறது. கனிம வளங்கள்ல கொள்ளடிக்கிறீங்க, டெண்டர் விடுறதுல கொள்ளடிக்கிறீங்க, சின்ன குழந்தைங்க சாப்பிடுற சாப்பாடு இதில கூடயா நீங்க ஊழல் பண்ணுவீங்க? என்னமோ இது வந்து பள்ளி விழுந்து ஆன மாரி தெரியலங்க. இவங்க குடுக்குற பொருள் வந்து தரமில்லாத பொருளா இருந்திருக்கும். தரமில்லாத பருப்பு இந்த மாரி விஷயங்கள் தான் குடுப்பாங்க. இதனால வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுட் பாய்சன் ஆயிருக்குமே ஒழிய, இவங்க வந்து சாதாரணமா பள்ளி விழுந்துருச்சுன்னு சொல்லி சாதாரணமா எஸ்கேப் ஆயிரலாம்னு நெனைக்கிறாங்க. கோயம்புத்தூர் சிட்டி அப்படிங்கிறனால உடனே தெரிய வந்துருச்சு. அதாவது சிஎம்க்கு, டெப்டி சிஎம்க்குலாம் இதுக்கெல்லாம் நேரம் இருக்காது. இப்ப நான் ஒரு வீடியோ போடுறேன். அத மட்டும் பார்த்துட்டு வாங்களேன். இந்த மாரி வெத்து விளம்பரங்களுக்கு டைம் இருக்கும். இந்த குழந்தைங்கள போய் பார்த்துட்டு வரதுக்கு இவங்களுக்கு நேரம் இருக்காது. எடப்பாடி பழனிசாமியோட போட்டி போட்டு அரசியல்ல ஜெயிக்கணும்னு நெனைக்கிறீங்களா? இல்ல ரஜினியோட போட்டி போட்டு சினிமால ஜெயிக்கணும்னு நெனைக்கிறீங்களா? எனக்கு தெரிஞ்சு இவர் வந்து சிஎம் பதவிய ரிசைன் பண்ணிட்டு கம்முனு ரஜினிக்கு ஆப்போனன்ட்டா வந்து நல்ல ஒரு ஹீரோவா போயிரலாம்னு நெனைக்கிறேன். எப்ப பார்த்தாலும் சினிமாவுக்கு முக்கியத்துவம் குடுக்குறது, இல்லைன்னா விளம்பரங்களுக்கு முக்கியத்துவம் குடுக்குறாரே ஒழிய, தமிழ்நாட்டு மக்களுக்காக இவர் வந்து எந்த விஷயத்துக்கும் முக்கியத்துவம் குடுக்குற மாரி தெரியல. இந்த முக்கியமான இன்னொரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். இந்த ரூ. 10 பாலாஜி ஜால்ரா போடுற மாரி, திமுகவுக்கு ஜால்ரா போடுற மாரி ஒரு பொண்ணு இருக்கு. இந்த பொண்ணுக்கு பேரு வைஷ்ணவி. இந்த பொண்ணு கொஞ்சம் கூட வெட்கமே இல்லாம என்னான்னு ட்வீட் போடுதுன்னா, அந்த குழந்தைங்கலாம் எல்லாம் சந்தோஷமா ஜாலியா தான் இருக்காங்க. ஊசிக்கு மட்டும் தான் பயந்துக்கிறாங்களாம். பொண்ணுங்கலாம் கொஞ்சம் கூட வெட்கம், மானம், சூடு, சொரணை இருக்குமா இல்லையானே எனக்கு தெரியலங்க. இப்ப எனக்கு என்ன ஒரு பயம் தெரியுமா? மறுபடியும் 2026ல திமுக வந்துருச்சுன்னா, நம்ம தமிழ்நாடே சுடுகாடு ஆயிருமோன்னு எனக்கு ஒரு பயமா இருக்கு. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க் யூ.